வணக்கம். தமிழ்நாட்டுல நீங்க நகை கடன் வாங்கியிருக்கீங்களா? அப்போ உங்களுக்குனே இப்போ 2 பெரிய செய்திகள் வந்திருக்கு. ஆனா ஒண்ணுக்கொண்ணு சம்மதமே இல்லாத நேர் எதிரான செய்திகள். ஒண்ணு நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கைய கொடுக்குது, இன்னொன்னு நம்மள கொஞ்சம் யோசிக்க வைக்குது. வாங்க இத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இந்த முழு விஷயத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்க இந்த 5 முக்கியமான தலைப்புகளை ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல அந்த 2 முரண்பாடான செய்திகள் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் நகைக்கடன் ஏன் நம்ம ஊர்ல இவ்ளோ முக்கியம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கடன் தள்ளுபடிக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை கொஞ்சம் அலசுவோம். நாலாவதா ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருக்கிற புது ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கடைசியா இப்போ கடன் வாங்கி இருக்கிறவங்க அடுத்து என்ன செய்யலாம், அவங்களுக்கு முன்னாடி என்னென்ன வழிகள் இருக்குன்னு அலசி ஆராய்வோம். சரி வாங்க விஷயத்துக்குள்ள நேரா போயிடலாம். இப்போ களத்துல இருக்கிற ஒன்னோடுன்னு மோதுற அந்த 2 பெரிய சக்திகள் என்னென்னங்கிறத பார்த்து இந்த அலசல ஆரம்பிப்போம். இங்க பாருங்க, இந்த முழு பிரச்சனையோட மையமே இதுதான். ஒரு பக்கம் தேர்தல் வரப்போகுது, அதனால அரசாங்கம் நகைக்கடன் தள்ளுபடி செய்யும்னு மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ நகைக்கடன் சம்பந்தப்பட்ட விதிகளை ரொம்பவே டைட் பண்ணிக்கிட்டு வராங்க. சோ ஒன்னு கடன் தள்ளுபடியா நோக்கி போகுது, இன்னொன்னு கடன் வாங்குறதே கஷ்டமாக்குது. ரெண்டும் நேருக்கு நேர் மோதுது. இந்த தள்ளுபடி அறிவிப்பு ஏன் இவ்ளோ பெரிய விஷயமா பார்க்கப்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல தமிழ்நாட்டுல நகைக்கடன் ஏன் மக்களோட வாழ்க்கையில இருந்து பிரிக்க முடியாத ஒண்ணா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நகைக்கடன் ஏன் இவ்ளோ பாப்புலர்? முக்கியமான காரணம், மத்த லோனை விட இதுக்கு வட்டி ரொம்ப கம்மி. பெரிய பேப்பர் ஒர்க், அப்ரூவருக்கு அலைச்சல், இதெல்லாம் இல்லாம ரொம்ப வேகமா பணம் கைக்கு வந்துடும். அது எல்லாத்தையும் விட முக்கியம், தங்கங்கிறது நம்ம கலாச்சாரத்துல ஒரு வெறும் உலோகம் இல்ல, அது ஒரு நம்பிக்கை, ஒரு சொத்து. இந்த ஒரு வரி போதும் நம்ம மக்களோட மனநிலைய அப்படியே புரிஞ்சுக்க. தங்கங்கிறது வெறும் முதலீடு மட்டும் இல்லைங்க, அது ஒவ்வொரு குடும்பத்தோட பாதுகாப்பு கவசம். ஒரு எமர்ஜென்சினா உடனே பணமா மாத்த முடியும். குறிப்பா கிராமப்புறங்கள்ல கூட்டுறவு வங்கிகள்ல கடன் வாங்குறது ரொம்ப அதிகம். ஏன்னா மாநில அரசாங்கம் கடன் தள்ளுபடி செஞ்சா முதல்ல கூட்டுறவு வங்கி கடனை தான் தள்ளுபடி செய்வாங்கன்னு மக்கள் மத்தியில ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை ஒரு தனிப்பட்ட அரசியல் சூழல உருவாக்குது. இதுதான் நம்மள அடுத்த விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது. சரி, கடன் தள்ளுபடி மேல மக்களுக்கு ஏன் இவ்ளோ பெரிய நம்பிக்கை வருது? ஏன்னா இது வெறும் வெற்றி எதிர்பார்ப்பு கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு வலுவான வரலாறு இருக்கு. இதுக்கு முன்னாடியே ஒரு முறை பெரிய அளவுல இது நடந்திருக்கு. 2021 தேர்தல்ல திமுக 5 சவரன் வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடி செய்வோன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. சொன்னபடியே ஆட்சிக்கு வந்ததும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்க. இது மக்கள் மனசுல ஒரு ஆழமான சக்தி வாய்ந்த முன்னுதாரணமா பதிஞ்சிடுச்சு. இப்போ இந்த நம்பரை பாருங்க, 4818 கோடி ரூபாய். இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, கடந்த முறை தள்ளுபடி செய்யப்பட்ட மொத்த தொகை இது. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு நிவாரணம் இது. அந்த பிரம்மாண்டமான நிவாரணம், சரியா சொல்லணும்னா 13 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு நேரடியா போய் சேர்ந்திருக்கு. இதனாலதான் இது மக்கள் மத்தியில மறக்க முடியாத ஒரு அரசாங்க நடவடிக்கையா இன்னிக்கும் பேசப்படுது. ஆக இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கடந்த கால அனுபவம்தான் இப்போதைய எதிர்பார்ப்புக்கு காரணம். ஒரு தடவை செஞ்சாங்க, அதனால இந்த தடவையும் செய்வாங்கன்னு மக்கள் நம்புறாங்க. இந்த நம்பிக்கை வரப்போற தேர்தல்ல அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. ஒரு பக்கம் அரசியல் ரீதியான எதிர்பார்ப்புகள் இப்படி உச்சத்துல இருக்கும்போது, மறுபக்கம் நம்ம நாட்டோட மத்திய வங்கியான ரிசர்வ் வங்கி இதுக்கு அப்படியே நேர் எதிரான திசையில பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரிசர்வ் வங்கியோட கவலை ரொம்ப சிம்பிள். தங்கம் விலை திடீர்னு குறையும் போது சிலர் அவங்க அடகு வச்ச நகையோட மதிப்பு கடன் தொகையை விட கம்மியாயிடுச்சுன்னா அந்த நகையை மீட்காம அப்படியே விட்டுடுறாங்க. இதனால வங்கிகளுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படுது. இந்த ரிஸ்க குறைக்கத்தான் ஆர்பிஐ இப்போ களத்துல இறங்கியிருக்கு. இந்த ஆபத்தை சமாளிக்க ரிசர்வ் வங்கி கையில எடுத்திருக்கிற முக்கியமான ஆயுதம்தான் கடன் மதிப்பு விகிதம், அதாவது எல்டிவி. சுருக்கமா சொன்னா, உங்க நகையோட மொத்த மதிப்புல எவ்வளவு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு கடன் கொடுக்கலாம்னு நிர்ணயிக்கிற விதிதான் இது. இந்த சார்ட்ல பாருங்க, அந்த மாற்றம் எவ்ளோ தெளிவா தெரியுதுன்னு. இதுக்கு முன்னாடி உங்க நகையோட மதிப்புல 72% வரைக்கும் கடன் வாங்க முடிஞ்சது. ஆனா இப்போ ஆர்பிஐ கொண்டு வர நினைக்கிற புது விதிப்படி அதை 65%-ஆ குறைக்க போறாங்க. இதோட நேரடி பாதிப்பு ரொம்ப சிம்பிள். இனிமே நீங்க அதே 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைய அடகு வச்சாலும் உங்களுக்கு கிடைக்கிற கடன் தொகை குறையும். இது வங்கிக்கு பாதுகாப்பு. ஆனா கடன் வாங்குறவங்களுக்கு இது ஒரு சின்ன பின்னடைவுதான். சரி, ஒரு பக்கம் தள்ளுபடிங்கிற நம்பிக்கை, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்ங்கிற யதார்த்தம். இந்த 2க்கும் நடுவுல நிக்கிற கடன் வாங்கிய உங்களுக்கு இதெல்லாம் என்ன அர்த்தத்தை கொடுக்குது? அடுத்து என்ன நடக்கும்? இந்த அட்டவணை உங்க குழப்பத்தை
தெளிவா விளக்குது. ஒரு பக்கம் ஏற்கனவே வாங்கின கடனுக்கு தள்ளுபடி கிடைக்கலான்னு ஒரு அரசியல் நம்பிக்கை, இன்னொரு பக்கம் இனிமே புதுசா கடன் வாங்க போனா கம்மியான தொகை தான் கிடைக்குங்கிற வங்கி யதார்த்தம். நீங்க இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, கடன் தள்ளுபடிங்கிறது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல. ஆனா ஆர்பிஐயோட புதிய விதிகள் ஒரு யதார்த்தம். அது கடன் வாங்குறத இன்னும் கொஞ்சம் கடினமாக்க போகுது. அரசாங்கம் இப்போ நிலுவை கடன்களை கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கு. இது தள்ளுபடிக்கான ஒரு அறிகுறியா இருக்கலாம். அதனால தள்ளுபடி நம்பிக்கையும் இந்த புதிய கட்டுப்பாடுகளையும் நீங்க தான் எடை போட்டு பார்க்கணும். இறுதியா நீங்க இந்த 2 துருவங்களுக்கு நடுவுல நிக்கிறீங்க. ஒரு பக்கம் அரசியல் நம்பிக்கை, இன்னொரு பக்கம் வங்கி விதிகள். இந்த நிச்சயமற்ற சூழல்ல உங்க தங்கத்தை வச்சு நீங்க எடுக்க போற அடுத்த நிதி முடிவு என்னவா இருக்கும்? அரசியல் நம்பிக்கையை நம்புவதா இல்ல வங்கி யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதா? யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இது.